உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து இன்னையோட நம்ம மகாவை மீட் பண்ணி 20 நாள் ஆகுது. இந்த 20 நாள்ல நம்மள அவ எப்படி புரிஞ்சிருப்பா? அவ பாட்டு நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டா. கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. காலையிலேயே ஃபோன் பண்ணோன்னா ஏதோ ப்ராப்ளமா இல்லை ஏதோ உடம்பு முடியலையா ஏதோ பிரச்சனையோ சொல்லிட்டு தான் நம்ம போனோம். ஆனா சடனா ப்ரப்போஸ் பண்ணிட்டா. நம்மளை பத்தி என்ன தெரிஞ்சிருக்குன்னு இவ ப்ரப்போஸ் பண்றா? இந்த காலத்துல பாதி பிள்ளைங்க இப்படிதான் இருக்காங்க. பார்த்த 10 செகண்ட்ல லவ், 10 நாள்ல லவ், ஒரு புரிதலே இல்லாம லவ் பண்ணி அர்ஜென்டா கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வர பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாம திணற வேண்டியது. ஆனா இந்த மகாவை பார்த்தா நல்ல மெச்சூர்டான பொண்ணு மாதிரி இருக்கு. பேசுறதும் அப்படிதான். இந்த சின்ன வயசுல எவ்வளவு டேலண்ட். சர்டிபிகேட்டை பார்த்தே சார் ஓகே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இவளுக்கு எப்படி தோணி இருக்கும் நம்ம லவ் பண்றதுக்கு? அர்ஜென்ட்னு கூப்பிட்டா, ப்ரப்போஸ் பண்ணிட்டா. சே, பதிலுக்கு நம்ம எதுவுமே பேச முடியலையே. அப்படி வாங்கிடுச்சுன்னு நினைட்டமே. நாளைக்கு ஆஃபீஸ் வரட்டும், அவள்கிட்ட கேட்கணும், என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு. ஐயோ, ஒருவேளை இது கூட ரீசனா இருக்குமா? அன்னைக்கு நம்ம சிக்கன் வாங்க போயிட்டோம் மகா வரும்போது. ஒருவேளை மகா அம்மாட்ட எதுவும் சொல்லியிருந்தா, நம்மள்டே சும்மா அவளை வச்சு கிண்டல் பண்றாங்க, அவள்கிட்ட எதுவும் என்ன லவ் பண்றியாமா, என் பையனை பிடிச்சிருக்கா அப்படி இப்படி எதுவும் கேட்டிருப்பாங்களோ? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. சே, அம்மா இப்ப தூங்கிருப்பாங்க. காலையில அம்மாட்ட கேட்கணும். ஐயோ, கொஞ்சம் விட்டா எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கு. யோசிச்சு இவ்வளவு நல்ல மாட்டேன், யாருமே இப்படி ஒரு ப்ரப்போஸ் பண்ணதே இல்லையே. நம்மளது விரும்பினது இல்ல. நம்ம இப்ப மகாட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்டா தான் நடந்துக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏன் இப்படி நம்மளை பத்தி ஒரு என்ன தோணுச்சுன்னு தெரியலையே. என்ன விஜய், குழம்பிட்டு இருக்க போல இருக்கு? குழப்பிட்டால உன்னைய? போச்சு போ, உன் மனசே லவ் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். என் மனசுல ஒண்ணு லவ் எல்லாம் வரல. அதுவும் மகா மேல சுத்தமா எனக்கு லவ்லாம் இல்ல. அவ நல்ல ஒரு ஃப்ரெண்டு, மற்றபடி ஒரு கேரிங் பர்சன், அவ்வளவுதான். அவ்வளவு நான் லவ் பண்ணல. அவ ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு நான் லவ் பண்ணணும்னு கட்டாயமா? ஓஹோ, நம்பிட்டேன்ப்பா. அவன் மேல லவ் இல்லாம தான் அவளை பத்தி வந்து புலம்பிட்டு இருக்கியா? அது உனக்கு பிடிக்காதவங்க யாராவது ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போத்தி தூங்கிருப்ப. மணி என்ன தெரியுமா? 11 மணி. 10:30 மணி நேரம் தூங்குறவன் 11 மணி தாண்டியும் முடிச்சு யோசிச்சுட்டு இருக்கேனா? அதுவும் அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேனா? லவ் இல்லாமையா? இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு? அவ மேல லவ் இல்ல, ஒரு மனகதி இல்ல. அவன் மேல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு வருவல்ல, நாளைக்கு இருக்கு அவளுக்கு. அவளுக்கு எப்படி இப்படி பாட்டு வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா புரியல. லவ் பண்ற ஏஜ் அது. எனக்கு என்னமோ அம்மா மேலதான் டவுட்டா இருக்கு. காலையில விடிட்டோம், அம்மாட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மகாக்கு இருக்கு. என்னடா இன்னும் யோசனை? லவ் இல்ல, அப்ப பேசாம தூங்கு. முடிச்சிருந்தேன்னா அவளை லவ் பண்றேன்னு அர்த்தம், தூங்கிட்டேன் லவ் பண்ணலன்னு அர்த்தம். நல்ல வேலை விக்ரம் தூக்க வரும்னு போய் தூங்க போயிட்டான். வீட்டுக்குள்ள போனா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. லைட்டு போட்டா அம்மா காயெல்லாம் முழிச்சிருவா. நம்ம இங்க இருந்தே பிரிச்சு பார்க்கலாம். என்னவா இருக்கும்? ஒரு புருஷன் பொண்டாட்டி கொடுக்கற விஷயம் அப்படின்னாரு. என்ன இருக்கும்? பரவாயில்ல, இங்க சரத்குமாருக்கு நம்ம மேல பாசம் அதிகமா தான் இருக்கு. இந்த ராத்திரின்னு பார்க்காம கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆள் அழகா இருக்காரு. அன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருந்தாரு, பிங்க் கலர் ஷர்ட்ல. சரி, நம்ம பேசிட்டே இருந்தோம். இப்ப எல்லாரும் வந்து நம்ம கிண்டல் பண்ண போறாங்க. அதுக்குள்ள இந்த கிஃப்ட ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, விக்ரம் போனை கொண்டு போயிட்டானே. தூங்கிட்டு இருப்பான். சே, போனை வாங்கி வச்சான் இல்லையே. கிஃப்ட பார்த்துட்டு உடனே போன் போட சொன்னார்ல. சரி, என்ன கிஃப்ட்னு பாப்போம். ஐயோ, ஐஸ் என்ன இந்த நேரம் இங்க நிக்கா? கையில ஏதோ ஒரு பெட்டியும் வச்சுக்கிட்டு என்ன இருட்டுல தைரியமா வந்து நிக்கா? மாப்பிள்ள போன் பண்ணாருன்னு வெளியே போனா. அதுக்கப்புறம் விக்ரம் இப்போ கூட்டிட்டு போயிட்டு வாரமான்ட்டு போனா. 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல. தூக்கம் வந்துட்டுன்னு கண்ணை அசைஞ்சிட்டு இப்பதான் வந்திருப்பாங்களோ? ஒருவேளை மாப்பிள்ள பாக்கணும்னு சொல்லியிருப்பாரா? சேச்சே, இந்த ராத்திரியே பார்க்க வராரு. எந்த பேருக்கும் அப்போ இதுக? அழகா இருக்கு. வெள்ளி குங்குமச்சிமிழு. அதுதான் சொன்னாரா கல்யாணம் அன்னைக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு வச்சு விடுறதுன்னு? சரியாதான் சொல்லியிருக்காரு. இதுல போட்டதானே குங்குமத்தை வச்சு விடுவாங்க. அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் குங்குமச்சிமிழ்லாம். அம்மா கூட எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி தரேன்னாங்களே. அதுக்கு முன்னாடி அவரே வாங்கி கொடுத்துட்டாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ, முருகரு சலங்க எல்லாம் போட்டு அழகா இருக்கு.
ரொம்ப பிடிச்சிருக்கு. போன் வாங்கி கொடுத்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். குங்குமச்சிமிழ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, போன் வேற இல்லையே. அப்பா, சரத்குமாருக்கு என்ன மூளை! நமக்கு குங்குமச்சிமிழ் பிடிக்குன்னு இருக்கு எப்படி தெரியும்? அம்மாட்ட வர வாங்கி கேட்டுட்டு இருந்தோம். முத அவர் வாங்கி கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு. இது லைஃப் லாங் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அழகா இருக்கு. குங்குமச்சும்மா கையில வச்சிருக்கா, அதுவும் வெள்ளியா இருக்கு. ஐசு, என்ன ஐசு தூங்கலையா? மணி 11 ஆகுது. ஆமா, விக்ரம் கூட எங்க போன? இப்ப வாரமான்னு சொல்லிட்டு அவனும் கூட்டிட்டு போனா. கையில குங்குமச்சிமிழ் வர வச்சிருக்கேன், அது வெள்ளி மாதிரி தெரியுது. யார் வாங்கி கொடுத்தாமா? விக்ரமுக்கு முதலாளி இது வாங்கி கொடுத்தாரோ? இல்லம்மா, எனக்கும் தெரியாது. பேசிட்டு இருந்தாரா, உன்னை பாக்கணும்னு சொல்லிட்டாரு. விக்ரம்கிட்ட சொன்னேன், அவன் வா நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போனான். நான் வேண்டாம் தாம்மா சொன்னேன். அவரு இல்ல, நானும் வர்றதுனால யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனா. அங்க போனா அவரு கிஃப்ட் பண்றேன்னு இதை தந்துட்டு போயிட்டாருமா. ரொம்ப நேரம் கூட நிக்கல, கொடுத்துட்டு அவரு போட்டு போயிட்டாரு. அதான் பிரிச்சு பார்த்தா குங்குமச்சிமிழ். உங்கள்ட்ட ஏற்கனவே நான் வாங்கிட்டு இருந்தேன்லம்மா. அட, மாப்பிள்ளை வாங்கி கொடுத்ததா? பரவாயில்லையே, நல்லா இருக்கு. இந்த காலத்துல போனை வாங்கி கொடுக்கட்டா லேப்டாப் வாங்கி கொடுக்கட்டான்னு இருக்காங்க. இவர் பரவாயில்ல, அந்த காலத்து மனுஷங்க மாதிரி குங்குமச்சிமிழ் வாங்கி கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குடி, குடு. அட, அழகா இருக்கு. வெள்ளி குங்குமச்சிமிழ் மொத உனக்கு கிடைச்சிருக்கு. நல்லா இருக்குடி. ஆமா, இதையும் ரோட்ல வச்சு கொடுத்தாரு, வீட்டுக்கு வர வேண்டியதானே? இல்லம்மா, நானும் கூப்பிட்டேன். இல்ல வேணாம், ராத்திரி ஆயிட்டலாம் அப்படின்னாரு. நல்லா இருக்கலாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐசு, மாப்பிள்ள பரவாயில்ல, நல்ல தங்கமானவர் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்டாட்டிக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கன்னு நினைச்சிருக்காரு. ஆனா வீட்டுக்கு வந்து தந்துட்டா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பொண்ணை பத்தா எனக்கு கவலையா இருக்கும் ஐசு. பாவம், வெளி உலகம் தெரியாத பிள்ளையாச்சே. நல்ல ஒருத்தவங்க கையில போய் சேரணுமே. எத்தனை கடவுள்கிட்ட கும்பிட்டுருப்பேன் தெரியுமா? கும்பிட்ட கடவுள் கைவிடல. மாப்பிள்ள நல்ல தங்கமானவரு. விசாரிச்ச வரைக்கும் நல்ல குடும்பம் தான் சொன்னாங்க. மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க. இன்னும் அது உன் குடும்பம் என்ன, இது மட்டும் உன் குடும்பம்னு இல்ல, அதுதான் இன்னும் உனக்கு மெயின். மாமியார் நல்லா பாத்துக்க. உன் புருஷனை நல்லா பாத்துக்கணும் என்ன. அத்தை மாமா ஆரம்பத்துல ஒரு குறை சொன்னாலும் கோவச்சிடக்கூடாது. அம்மா சொன்னா ஏத்துக்கிட மாட்ட, அத மாதிரி நினைச்சுக்கணும் என்ன. ஏன்னா அங்கேக்கும் இங்கேக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா. நம்ம வீட்டு பழக்கம் ஒரு முறையா இருக்கும், அவங்க வீட்டு பழக்கம் ஒரு முறையா இருக்கும். நம்ம எதுவும் தப்பா செஞ்சாச்சுன்னா கூட ஒரு குத்தம் குறை சொல்லதான் செய்வாங்க. அதை கொஞ்சம் இந்த காலையில கேட்டு இந்த காலையில விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பெரியவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும். எனக்கு எங்க அம்மா இதுதான் சொல்லி கொடுத்தாங்க. அதை அப்படிதான் நானும் இவ்வளவு நாள் என் காலத்தை கழிச்சாச்சு. என் பிள்ளைங்களுக்கும் அதான் சொல்லி கொடுக்கேன். நீ கவலைப்படாதம்மா, நான் உனக்கும் அப்பாவுக்கும் எந்த கெட்ட பேரும் வாங்கி கொடுக்க மாட்டேன். அவங்க சொல்ல மாதிரி கேட்டு நடந்து நல்லபடியா நடந்துக்கிடுவாம்மா. நீயும் தம்பியும் தங்கச்சியும் நல்லா பாத்துக்கம்மா. பாவம், இன்னைக்கு அவங்க 2 பேரும் அழுதும்போது எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருந்து. 2 பேரும் தூங்கிட்டாங்களாம்மா? இந்த கிழமை வரை எவ்வளவு நேரம் தான் ஆகுது? ஊருக்கு முன்னாடி ரெடியாகி உட்காந்துருக்கோம். வந்தாதான் என்னவா? ஆபீஸுக்கு இவ்வளவு லேட்டா தான் போவானோ என்னமோ. இந்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி எப்படியாவது அதை இதையும் சொல்லி பத்திரம் ரெடி பண்ணி இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு போய் சைன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடலாம்னு பார்த்தா கிளடி சீக்கிரம் கிளம்பாது போல இருக்கேன். இந்த பிரியாவை பாதி லூசுன்னு தான் நினைச்சோம், ஆனா இப்பதான் தெரியும் முழு லூசுன்னு. யாராவது கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு எல்லா சொத்தையும் எழுதி வைங்கப்பான்னு சொல்லுவாங்களா? ஆனா இந்த லூசு சொல்லுத. அவ்வளவு தூரம் நம்ம மேல நம்பிக்கை என்ன, கிட்டத்தட்ட 2 வருஷம்ல நம்பிக்கையை விதைச்சு வச்சிருக்கேன். நம்பிக்கை இல்லாம போகுமா என்ன? எப்படியாவது இதெல்லாம் ஆட்டையை போட்டு யூஎஸ்ஏல போய் நிஷா கூட செட்டில் ஆயிரணும். என்ன சுஜின், டைம் ஆயிட்டோ? இல்ல மாமா, இல்ல, ஃப்ரெண்ட் அப்பதே வந்துட்டான், கால் பண்ணிட்டே இருக்கான். பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. நைட்டுக்குள்ள தூக்கம் வரலையா? டேப்லெட் மட்டும் போட்டேன் தூக்க மாத்திரை, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். கொஞ்சம் இப்ப சாப்பிட்டு வந்திருக்கேன். சார், அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல அக்கா கல்யாணத்துக்கு கார் வாங்குறதுக்கு, நீங்க எல்லா ஒரிஜினல் ஐடியும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னீங்கல்ல, எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் சார். விக்ரம், வரேன்பா, சாப்பிட்டு போறேன், நீ வெளியே வெயிட் பண்ணு. என்னது, அக்கா கல்யாணத்துக்கு கார் வாங்கி கொடுக்க போறீங்களா? அவ்வளவு பிரியா பாட்டுக்கிறோம் நீங்களா? என்ன அங்கிள், ஏதோ டாக்குமெண்ட் கார்னு உளறிட்டு இருக்கான். இல்ல சுட்டின், அவங்க அக்கா கல்யாணமா, கார் கேட்டிருக்காங்க. அதான் என்னால கார் வாங்க முடியாது, நீங்க மாசம் சேலரியில குடிச்சுக்கோங்க, எனக்கு ஏதாவது ஒரு சிம்பிளா ஒரு கார் வாங்கி கொடுங்கன்னு சொன்னான். சரி, பாவம் நல்ல பையன், நான் வேற யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், உனக்கே தெரியல. வந்து கொஞ்ச நாள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சு, அது இல்லாம நம்ம ஃப்ரீயா சேவ் பண்ணி செக்யூரா காலேஜுக்கு போயிட்டு வரா, அது போதாதான். அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல எத்தனை பசங்க எனக்கு எங்க குடும்பத்தை பார்க்கணும் வைக்கணும். அவன் படிக்கான், லவ் பண்றான், கல்யாணம் பண்றான், பொண்ணை கூட்டிட்டு போயிட்டே இருக்கான். போயிட்டாங்களா நல்லா ஆஸ்பத்திரி சேர்த்துக்கு. அப்படி இருக்கிற காலத்துல குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கான் பத்தியா. எனக்கு அந்த அப்ரோச் ரொம்ப பிடிக்கும் விக்ரம்கிட்ட.
இட்ஸ் டூ மச் அங்கிள். குடும்பத்தை பாக்குறான்னா அவன் குடும்பத்தை தான் அவன் பாக்குறான், அடுத்தவங்க குடும்பத்தை ஒண்ணும் பாக்கலையே. இதுக்காக கார் பிரசன்ட் பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஏன் உன் ஃபேமிலில வேற யாரும் இல்லையா வசதியாட்டு? கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம்னா அப்படிப்பட்ட மாப்பிள்ளைய எதுக்கு பாக்குறீங்க? உங்க ஸ்டேட்டஸ் தக்கன மாப்பிள்ளைய பார்க்க வேண்டியதுதானே. நம்ம தகுதி தராதரம் என்னமோ அதுக்குள்ள எப்பவுமே போய்க்கணும். அதிக ஆசையெல்லாம் படக்கூடாது. என்னமோ இந்தியால சொல்லுவாங்களே, என்னது விரலுக்கு தக்கனதான் வீங்கணும், இல்ல அதிகமா வீங்குச்சுன்னா விரல வெட்டணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஷோ, சுஜினுக்கு கொஞ்ச நாளே போதும். சுஜின் போய் டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கானே, என்ன சொல்லி சமாளிக்கிறதுக்கு? கார் ஓட்டுறவெல்லாம் கார் தான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி? இல்ல, உன் லாஜிக்கே எனக்கு புரியல. நீ ஏன் ஒரு இடத்துல கார் ஓட்டுற வேலை பார்த்துட்டு இருக்க, அதுல உனக்கு என்ன லட்சக்கணக்கிலே அங்கிள் சேலரி கொடுக்குறாரு? மொத்த காரோட விலை தெரியுமா? குறைஞ்சது 8 லேக் 10 லேக் இருந்தாதான் ஒரு குறைஞ்ச காரே வாங்க முடியும். நீ ஏதோ ஒரு லட்சக்கணக்கில் இங்க வேலை பார்த்து தட்டுற மாதிரி என்னமோ கார் வாங்கி கேட்டிருக்க. அங்கிளும் கொடுக்கேன்னு சொல்லியிருக்காரு. பாவம், அங்கிளுக்கு கொஞ்சம் இறக்க குணம் அதிகம். இப்படி ஒண்ணுன்னா சொல்லி ஆட்டையை போட்டலான்னு இருக்க. இப்ப காரு, இன்னும் கொஞ்ச நாள் போனா எங்க அக்கா புருஷன் வீடு கேட்டாருன்னு வந்து கேப்ப. அதுக்குன்னு உன் பேர்ல வீடெல்லாம் எழுதி வைக்க முடியுமா? இல்ல சார், அக்கா புருஷன் கவர்மெண்ட் வேலை, அதான் கொஞ்சம் கார்லாம் கேட்டாங்க. எங்க சக்திக்கு மீறினதுதான், இருந்தாலும் அக்கா நல்லா இருப்பாள, அதுக்காக தான் கடனை முடனை வாங்கி இந்த கல்யாணத்தை பண்றோம். ப்ளீஸ் சார். என்ன அங்கிள் இப்படி பேசுறான்? ஆஃப்டர் 25 days இருக்குமா வேலையில ஜாயின் பண்ணி 25 daysல கார் வேணும்னு கேக்குறான். இவன் நினைச்சா எனக்கு சிரிப்பா தான் வருது. ஆனா நீங்களும் ரொம்பதான் இறக்க குணம் காமிக்கிறீங்க. உங்க இறக்க குணக்கால தான் அவன் கார் புரிஞ்சுக்கிட்டு கார் வாங்கி கேக்குறான். பாத்துக்கோங்க, இப்படி ஊருக்கு தானம் கொடுத்துட்டே இருந்த ஏன் கடைசியில பிரியாக்கு எதுவுமே இருக்காது. இல்ல சுஜின், நான் ஒண்ணு என்னமா அவனுக்கு வாங்கி கொடுக்க போறது இல்லையே. அவன் என்கிட்ட வேலை பார்க்க போறான், அதுல மாசம் மாசம் அந்த காசை கார் கம்பெனிக்கு போக போகுது, அவ்வளவு தானே. இதெல்லாம் நம்மளால முடிஞ்ச உதவி தானப்பா. ஒரு கல்யாணத்துக்கு நம்ம செஞ்சா அது புண்ணியம் தானே. இங்க பாரு, இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். என்னமோ அங்கிள் இறக்க குணமா இருக்காருன்னு சொல்லிட்டு சும்மா அது வேணும் இது வேணும் கேக்குற வேலை வச்ச நடக்கிறது வேற. விக்ரம், நான் சாப்பிட்டு வரேன், வீட்லயே வெயிட் பண்ணு. அங்கிள், நீங்க இவனுக்கு ரொம்பதான் இடம் கொடுக்குறீங்க, பாத்துக்கோங்க. இதெல்லாம் சரியா படல எனக்கு. ஷோ, நான் ஒரு இருக்கேன். சுஜின் சார் கிட்ட போய் எல்லாம் வச்சு சொல்லிட்டேனே. சார் நமக்கு ஒருவேளை சுஜின் சாருக்கு தெரியாம தான் வாங்கி கொடுப்பாரோ காரு. இந்த விவரம் தெரியாம போய் நான் பாட்டு உலகிட்டேனே. நான் ஒரு உலகுவாங்க. விக்ரம், சுஜின் எப்பவுமே இப்படிதான். ஓவரா என் மேல பாசம் வச்சுட்டான், அதான் பேசுவான். நீ எதுவும் நினைச்சுக்காது, சரியா? நீ இப்ப வந்து மாப்பிள்ளை போய் அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் டிராப் பண்ணிட்டு, அங்க எப்படியும் 1 hour ஆகும் மாப்பிளைக்கு முடியறதுக்கு. நீ அந்த 1 hourக்குள்ள பக்கத்துல இருக்க ஹுண்டாய் கம்பெனிக்கு வந்து நானும் அங்க வந்திருக்கேன், ஓகேவா? அங்க வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பாத்துக்கலாம். அது இல்லாம உனக்கு எந்த கார் பிடிக்கும் நீ சூஸ் பண்ணிக்க. ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். காலத்துக்கு உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். நாளைக்குதான் அக்கா கல்யாணம், எல்லாரும் வாங்க சார். சார், எனக்கு இன்னைக்கு 5 o'clockல இருந்து நாளைக்கு 1 day லீவ் வேணும். அக்கா கல்யாணத்துக்கு நான் தான் கூட நிக்கணும். அதனால இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து நாளைக்கு மட்டும் லீவ் எடுத்துக்கிறேன் சார். நாளைக்கு கொஞ்சம் ஷாப்பா வந்துருவேன். 1 நாளோ 2 நாளோ தாராளமா எடுத்துக்கப்பா. அக்கா கல்யாணம்னு சொன்னேன்ல. சரி, உங்க அக்கா கேட்டியா போன் பண்ணி எந்த கலர் பிடிக்கும்னு? போன் பண்ணி கேட்டுக்க, இந்த கலர் பிடிக்கும்னு. அந்த கலர் காரே நம்ம புக் பண்ணிடலாம். இல்ல சார், அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அதே எனக்கு புக் பண்ணி கொடுங்க சார். கேளு விக்ரம், அக்காட்ட கல்யாண பொண்ணு, அவங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கும்ல, கேளு, சரியா? நான் ஒண்ணு என் கை காசு போட்டு கார் வாங்கி கொடுக்க போறது இல்ல. ஸ்டார்டிங் இனிஷியல் பேமெண்ட் மட்டும் தான் நான் பே பண்ண போறேன். மந்த்லி சேலரில இருந்து குடிச்சுக்க போறாங்க, ஓகேவா? அதனால நீ ரொம்ப டவுனாலாம் ஃபீல் பண்ண வேணாம். ஓகே, நான் இப்ப கிளம்பிட்டு ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சுஜின் அனுப்பி வைக்கிறேன். சுஜின் முதல்ல கொண்டு டிராப் பண்ணிட்டு வந்துரு. ஓகே சார். இங்க என்ன நடக்குது? அப்பா எதுக்கு இவனுக்கு கார் வாங்கி கொடுக்கணும்? விக்ரம், இங்க வா. என்ன காரணம் ஏதோ பேசிட்டு போறாரு? உனக்கு டாடி கார் வாங்கி கொடுக்க போறாரு. ஆமா, உனக்கு எதுக்கு காரு? அதுவும் ஏன் டாடி காசுல? இல்ல மேடம், எங்க அக்காக்கு நாளைக்கு கல்யாணம், அதான் கார் பிரசன்ட் பண்றதுக்கு தான் சார்ட்ட கேட்டிருந்தேன். ஓ, அன்னைக்கு டாடி சொன்னாங்க உங்க அக்காக்கு கல்யாணம், ஸ்டார்டிங்ல மாப்பிள்ளை வீட்டுல கார் கேட்கல, திடீர்னு கேட்டுட்டாங்க. அத பிரசன்ட் பண்ணதுக்கு அப்பட நீ உதவி கேட்டிருக்க, அவ்வளவுதானே? சரி, என் டாடி எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காரு, அதுல 10ல 11 உனக்கும் பண்ணிட்டு போறாரு. சரி சரி, இந்தா புடி. என்ன மேடம்? ஏன் சார் கேட்டுட்டு தான் வாங்குவீங்களோ? இந்தா புடி. நீ செலக்ட் பண்ண ஷர்ட்டை நீயே போட்டு தொலை. சுஜினுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நான் நினைச்சேன் தாத்தா போட்ட ஷர்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு. சரி, உன்னோட டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு, இவனுக்கும் பிடிக்குமே, எல்லாரும் ஜென்ஸ் தானே அப்படின்னு நினைச்சுதான் எடுத்தேன். பார்த்தா இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலன்னு வச்சு என்ன கிண்டல் பண்ணிட்டான். அதனால வச்சு என்ன பண்ண, பூஜையா பண்றதுக்கு நீயே என்ஜாய் பண்ண. இத போய் 10,000 ஷர்ட்லாம் நீ போட்டதே இல்லைல்ல. என்ஜாய் பண்ண. அதாவது சில விஷயம் ஒருத்தவங்களுக்கு தான் எழுதி இருந்தா அது அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா. அத மாதிரி இந்த 2 ஷர்ட்லயும் உன் பேர் தான் எழுதியிருக்கோம் என்னமோ. உனக்கே வந்துட்டு பத்தியா?
இல்ல வேண்டாம் மேடம், ஷர்ட் எனக்கு நிறைய இருக்குது. கல்யாணத்துக்கு கூட வீட்டுல நிறைய எடுத்திருக்காங்க. என்ன காசு வாங்கவே பயப்படுறியா? சேச்சே, உன்கிட்ட போய் நான் காசு வாங்குவேனா? வச்சுக்க, அக்கா கல்யாணம் வர சொன்னேல, அதனால காஸ்ட்லி ஷர்ட் போடு. ஓகே, எல்லாரும் ஒன்னையே பார்க்கணும்ல. ஓகே, சுஜின் வருவான். அவனை சேஃப் அண்ட் செக்யூரா கொண்டு விட்டுட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துரு. அவனுக்கு எந்த ஏரியாவுமே தெரியாது, சரியா? சரிங்க மேடம், சார கொண்டு விட்டுருக்கேன். மேடம், நாளைக்கு எங்க அக்கா கல்யாணம், கண்டிப்பா நீங்க வரணும். உங்க அக்காக்கு நாளைக்கே கல்யாணம்? சரி, வந்துட்டா போச்சு. எங்களை மாதிரி வசதி உள்ளவங்க உங்களை மாதிரி பாவப்பட்டவங்க கல்யாணத்துக்கு வந்தா உங்களுக்கு ஒரு தெத்தா இருக்கும்ல. என்ன, கண்டிப்பா வரேன்.